ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், எப்படி இருக்கீங்க? எல்லாம் நல்லா இருக்கீங்களா? நான் வந்து ரொம்ப நாள் என்னடா வீடியோ போடலையே நீங்கள் நினச்சிருப்பீங்க. கண்டிப்பாக நினச்சிருப்பாங்க. எனக்கு பொறுத்த வரைக்கும் இன்ஸ்டாகிராம்லேயும் கேட்டிருக்காங்க. எங்கெங்க வீடியோவே காணோம், என்ன ட்ராவல் போயிட்டீங்களா? ட்ராவல் வீடியோலாம் நான் பார்த்தேன் அப்படின்னாங்க. ஆமாம், கண்டிப்பாங்க. வந்து எங்கள் அம்மாவுக்கு உடம்பு சரியில்லையா, சரி நான் ஊரில் போய் பார்த்துட்டு வந்தேன். ஊரில் போய் பார்த்துட்டு வந்தவுடனே என்னமோ தெரியல, அவங்க வந்து அவங்க பயந்துட்டாங்க. எனக்கு ஒரு மாதிரி மயக்கம் வந்துருச்சு. கீழே குனிஞ்சு மேலே இது ஏறி தண்ணி பிடிச்சி அதெல்லாம் வந்து எனக்கு மயக்கம் வந்துச்சு. அவங்க பயந்துட்டாங்க. எங்கள் அம்மா பயந்துட்டாங்க. என்னடா வந்து அதான் பிரதர்லாம் சொன்னாங்க, "இன்னும் உன்னை பார்த்துக்கிறதா இல்லை எங்கள் அம்மாவை பார்த்துக்கிறதான்னு தெரியலையே, நீ வேற இப்படி மயக்கம் வருது மயக்கம் வருதுன்னு." ஏன்னா வெயில் ரொம்ப அதிகமாக இருந்தது, பயங்கர வெயில் இருந்தது. ஆக்சுவலாக வந்து ஃபேன் சுற்றுது, ஏசி ஆயிட்டே இருக்குது, ஃபேன் சுற்றுது, தொப்பையாக நனையுது, பின்னாடிலாம் நனையுது, நல்லா துணியே வந்து நனையுது, அவ்வளோ சூடாக இருந்தது. அப்புறம் பார்த்தோன்னா போயிட்டு வந்தாச்சு. 10 டேஸ் கழிச்சு நான் வரும்போது அப்போ தான் வந்து ஒரு மாத்திரை போட்டாலும் எனக்கு அந்த வைத்தியம் தீரவே இல்லை. எவ்வளோ மாத்திரை போட்டேன், தலை சுற்றல் மாத்திரை போட்டேன், காலையிலையும் போட்டேன், நைட்டு போட்டேன். ஆனால் வந்து காலையில் எந்திரிக்கும்போது அப்படியே தள்ளுது, வேலை செய்ய முடியல, ஒன்றுமே செய்ய முடியல. ஐயோ என்னடா நானும் வந்துட்டேனே எங்கள் அம்மாவை பார்த்துக்கிறதுக்கு, ஐயோ என்ன பண்ணுறது, ஐயோ என்ன வேணால் ஏதாவது ஒன்று பண்ணியே ஆகணும்னு சொல்லிட்டு சரி என்னோடய டிப்ஸ் பார்த்தேன், என்னோட யூடியூப் டிப்ஸ் பார்த்தேன். அப்போ வந்து என்ன போட்டுருந்துச்சுன்னா, தனியா, சுக்கு தனியா அது வந்து நல்லா இடித்து நல்லா ஒரு டம்ளர் வந்து நல்லா காய்ச்சணும், அரை டம்ளர் வர வரைக்கும் நல்லா காய்ச்சி அது பனக்கற்கண்டு போட்டு நம்ம குடித்தா அது வந்து தலை சுத்தம் நின்று போயிடும் அப்படின்னாங்க. சரி காலையிலையும் மாலையும் நான் போட்டு குடித்தோன்னே ஓரளவு பரவாயில்ல. அதேமாதிரி மாதுளை ஒன்று சாப்பிட்டேன். அதுக்கப்புறம் வந்து அந்த டேப்லெட்டும் வேலை செஞ்சது, அந்த நம்ம சாப்பிட்ற இதுவும் வேலை செஞ்சது. அதனால் வந்து எப்பாடி நம்ம இதே நம்ம மெயின்டெயின் பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு சுக்கு எடுத்துக்கோங்க, தனியா எடுத்துக்கோங்க, நல்லா பொடி பண்ணிக்கோங்க. தண்ணியில் வந்து ஒரு 2 டம்ளர் தண்ணியில் வந்து உங்கள் அளவுக்கு எது 1 டம்ளர் வேணுமா, அரை டம்ளர் வேணும், நல்லா கொதிக்க வச்சு அரை டம்ளர் வரைக்கும் போட்டு அதில் பனக்கற்கண்டு போட்டுக்கோங்க, இல்லை நாட்டு சக்கரை போட்டுக்கோங்க, இல்லை வெல்லம் போட்டுக்கோங்க, அது உங்கள் இஷ்டம். நான் வந்து பனக்கற்கண்டு போட்டு தான், அங்கே இருந்தது பனக்கற்கண்டு தான் இருந்தது. ஸோ அங்கே போட்டுட்டு ஒரு டம்ளர் குடிச்சிட்டு அப்புறம் நான் வந்தேன். அப்புறம் பார்த்தோன்னா வேர்த்து மூஞ்சியே வெள்ளையாக போயிடுச்சு. அது என்னன்னே தெரியல. அந்த அந்த அழுக்கெல்லாம் வந்து வேர்த்துலேயே வந்து அந்த இது வெள்ளையாக போயிடுச்சு. பார்த்தோன்னா அந்த ஊரில் என்ன நம்ம இயற்கையாகவே ரொம்ப வேர்த்து விடுங்களேன், அந்த துணியில் வந்து தொடைங்களேன், நல்லா தொடைங்களேன், அப்படியே பிங்காக தெரியும் ஃபேஸு. அந்த மாதிரி சில பேர் நினைப்பாங்க, என்னடா பாவம், பாவம் ஒரு ஆறுதல் கூட சொல்கிறதுக்கு யாரும் இல்லை அப்படின்னா, யார் அவங்கவுங்க அம்மாவை அவங்கவுங்க அம்மா தான் பார்த்துக்கணும். என்ன சொல்கிறீங்க? அவங்க அம்மாவுக்கு எதாவது முடியலன்னா அவங்க பக்கத்தில் இருக்க பொண்ணு பார்த்துக்கணும், இல்லாட்டி யாராச்சும் பக்கத்தில் இருக்கவங்க பார்த்துக்கணும். அப்புறம் என்ன பண்ணுறது? யாருக்கும் முடியலன்னா என்ன பண்ணுறது? வயசானவங்க ஓடி வந்து பார்க்கறதுக்கு யாருமே இல்லை. நான் மட்டும்தான் போனேன். நான் மட்டும்தான் எங்கள் அம்மாவை போய் பார்த்துட்டு வந்தேன். வேறு யாருமே இல்லை. என் தம்பி பார்த்துக்கிட்டான், நான் பார்த்துக்கிட்டேன். என்னோடய லாஸ்ட்டு தம்பியும் நானும் தான் பார்த்துக்கிட்டோம். மற்றபடி என்னை யாரும் பார்த்துக்கல அம்மாவை. இப்போ ஓரளவு பரவாயில்ல. கால் இதாக போய் நடக்க முடியாமல் ரொம்ப துடிச்சு ரொம்ப அழுது ரொம்ப கஷ்டப்பட்டாங்க. அப்புறம் வந்து இப்போ பரவாயில்ல, எவ்வளவோ பரவாயில்ல. இருந்தாலும் டேப்லெட்டு சாப்பிட்டுட்டு தான் இருக்காங்க. உட்காந்துட்டு எந்திரிக்கவே முடியல, என்னால் தாங்கவே முடியல, ரொம்ப அழுதுட்டாங்க. அப்படி என் தம்பி ஃபோன் பண்ணவுடனே எங்கள் வீட்டுக்காரர் போய் பார்த்துட்டு வந்துரு அப்படின்னு சொல்லி கார் எடுத்துகிட்டு போய் பார்த்துட்டு வந்தோம். என்ன பண்ணுறது, பெற்றுட்டாங்க, அம்மாவாக போச்சு, போய் பார்த்துட்டு வரணும்ல, மனசு கேட்குமா சொல்லுங்கள்? யாராக இருந்தாலும் அம்மானா ஒரு எல்லாத்துக்குமே சொன்னேன், ஒரு அம்மானா அவங்கவுங்களுக்கு என்ன ஒரு பொக்கேஷன் மாதிரி. என்ன அதாவது அவங்கவுங்க அம்மா அவங்கவுங்களுக்கு ஒரு பொக்கேஷன் தான். என்ன சொல்கிறீங்க? ஒரு எப்படி சொல்ல, மனசு இதாக இருக்கும். அவங்கவுங்களுக்கு வரும்போது தான் அது வந்து அவங்களுக்கு அது தெரியும். எப்படின்னா இப்போ எனக்கே எதாவது வந்துச்சுன்னா எங்கள் வீட்டுக்காரர் பயப்படுவார். எங்கள் அம்மாவுக்கு எதான்னா நான் குழந்தைங்க தான் பயப்படுவாங்க. குழந்தைங்கள எதான்னா அம்மா பயப்படுவாங்க. அம்மாவுக்கு எதான்னா குழந்தைங்க பயப்படுவாங்க. அந்த மாதிரி தான் ஒரு இயற்கை. இதெல்லாம் ஒரு இயற்கை தானே. சரி நான் ரொம்ப பேசினானா ஏதாவது ஒன்று பேசி களங்கம் பண்ணி விட்ருவேன்னு சொல்லி எங்கள் வீட்டுக்காரர் சொல்லியிருக்கிறாரு. எங்கள் பிரதரும் சொல்லியிருக்கிறாங்க, எங்கள் சிஸ்டரும் சொல்லியிருக்காங்க, எதுவும் ரொம்ப பேசாத,
ஏதோ நம்ம டிப்ஸு சொல்றியா கரெக்டாக பேசு, கரெக்டாக வந்து லைக் பண்ணுறாங்களா லைக் பண்ணு, கமெண்ட் பண்ணுறாங்களா கமெண்ட் பண்ணு, சப்ஸ்கிரைப் பண்ணாங்களா சப்ஸ்கிரைப் பண்ணு, அவங்களுக்கெல்லாம் நல்லா மரியாதை கொடு, அவ்வளோதான், மற்றபடி எதுவும் பேசாத அப்படின்னு. சரின்னு சொல்லிட்டு போயிட்டு வந்தாச்சு. இருந்தாலும் எனக்கு இங்கே வந்து நம்ம ஊருக்கு வந்து வந்தாச்சு, நேற்றே ஊர்லேருந்து வந்தாச்சு. வந்தும் அப்படியே தலை சுற்றிக்கிட்டே தான் இருக்குது. ஆனால் நாங்கள் வரும்போது பயங்கர மழை, இடி மின்னல் பயங்கரமாக இருந்தது. மின்னல் இந்த காருக்குள்ளேயே வர மாதிரி இருந்தது அந்த மின்னல். அப்படி பளிச்சு பளிச்சு பளிச்சுன்னு அடிச்சுட்டே வந்தது. அப்பவும் பார்த்து நைட்டு வந்துட்டோம். இல்லாட்டி மார்னிங் வந்திருந்தா கூட அவளுக்கு தெரிஞ்சிருக்காது. நைட்டு வரும்போது ரொம்ப பளிச்சு. சரி இப்போ போயிட்டு நல்லபடியாக அந்த கடவுள் அருளால் நல்லபடியாக வந்துட்டேன். ஏன்னா நான் கடவுளை கும்பிட்டுட்டே வந்தேன். ஐயோ சாமி ஒன்றும் ஆகக்கூடாது, ஊர் போய் சேரணும், ஊர் போய் சேரணும் அப்படின்னு. சரி கடவுளை நல்லா கும்பிட்டுட்டு, நான் எந்த சாமி உங்களுக்கே பிடிக்கும் அந்த சாமியை அப்படியே மனசார நினச்சிட்டு என் மடியில் அந்த அம்மா ஃபோட்டோ வச்சுட்டு அப்படியே பார்த்துட்டே வந்தேன். எனக்கு ஊர் வந்ததே தெரியல. ஊர் வந்துருச்சுங்க அப்படின்னு.